12th standard subject chemistry unit 4th unit lesson transition and inner transition element. இந்த லெசனில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதாவது பைரோலிசிட்ன்ற MnO2 ஓர்ஸ்லேருந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை நம்ம பொட்டாசியம் மேக்னேட்லேருந்து மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பொதுவாக இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க 513 கெல்வின். இது ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டரில் ஓரளவு பார்ஷியலி டிசால்வ் ஆகும். ஆனால் ஹாட் வாட்டரில் கண்டிஷனில் ஃபேர்லி சால்யூபிள், ஈஸியாக கரையக்கூடியதாக இருக்கும். இது பொதுவாக டார்க் பர்பிள் கலரில் இருக்கும். இது லேபில் நம்ம டைட்ரேஷன் அதாவது வால்யூமெட்ரிக் இன்ஆர்கானிக்னுடைய டைட்ரேஷன் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். பியூரெட்டில் எடுத்துக்குவோம். ஸோ இந்த பர்பிள் கலர் உள்ள வேல்யூவேஷனு. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயான். ஸோ பொட்டாசியம்ன்றது தனிப்பட்ட பாசிட்டிவ் அயான். இது பாசிட்டிவாக ரிமூவ் ஆனால் நமக்கு MnO4ன்ற வேல்யூ உள்ள ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் உள்ள அயான் ஃபார்மேஷன் ஆகும். இந்த அயானுடைய ஸ்ட்ரக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, MnO4. ஸோ 4 ஆக்சினோ மேக்னஸோட ஸ்ட்ராங்லி பாண்ட் ஒன்றும் பார்ஷியலி பாண்ட் இன்னொன்றும் இடம்பெற்றிருக்கும். ஆக இங்கே ஆக்சினோட வேலன்சி -2. ஸோ இப்போ 4 ஆக்சினுக்கும் ஒவ்வொரு ஆக்சின் விதம் 2 மைனஸ்னும் போது மொத்தம் 8 மைனஸ் இடம்பெற்றிருக்கு. இந்த 8 மைனஸில் மேக்னீஸ் 7 ப்ளஸ்ஸால் 7 மைனஸ் நியூட்ரல் பண்ணி மீது இருக்கிற ஒரு மைனஸ் தான் இங்கே இண்டிகேட் பண்ணுது. therefore இங்கே மேக்னீஸோட ஆக்சிடேஷன் நம்பர் Mn7+. இது sp3 ஹைபிரிடைசேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இதாங்க கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இந்த ஒரு மைனஸ் பொட்டாசியம் சேரும்போது KMnO4ன்ற நியூட்ரல் காம்பவுண்ட் கிடைக்குது. அடுத்து பார்க்குறது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் ஹீட். when heated potassium permanganate decomposes to form potassium manganate and manganese dioxide. பொதுவாக ஜென்ரலாகவே ஹீட் பண்ணோம்னா டீகம்போஸ் ஆகும். அந்த மாதிரி டீகம்போஸ் ஆகும்போது இதில் இருக்கிற பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ன்றது ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகிறதுனால பொட்டாசியம் மேக்னேட்ன்ற K2MnO4 உருவாகுது. என்ன சார் ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது ஆனால் O4 தான் இருக்குதுன்னு சொன்னால், ஆக்சிஜனோட வேலன்சி வேறு ஒரு அணுவுக்கு மாறுறது தான் மேங்கனீஸ்லேருந்து டீகம்போஸ் ஆகிறத நம்ம கன்சிடர் பண்ணோம். அதன்படி பார்க்கும்போது பொட்டாசியத்துக்கு அந்த -1 ஆட் ஆகிறதுனால நமக்கு இங்கே மேங்கனேட், அதாவது பெர்மாங்கனேட்ன்றது மேங்கனேட்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட கூட மேங்கனீஸ் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நமக்கு எவாபரேட் ஆகுது. ஸோ ஆக்ஷன் ஆஃப் ஹீட்டில். அடுத்து ஆக்ஷன் ஆஃப் சல்பூரிக் ஆசிட். சல்பூரிக் ஆசிட் நம்ம இரு வகையில் ரியாக்ட் பண்ணலாம். ஒன்று கோல்டு கண்டிஷன், இன்னொன்று ஹாட் கண்டிஷன். ஸோ பெரும்பாலும் இங்கே கொடுத்துருக்கிற வரையறைப்படி தான் நம்ம ரியாக்ஷனை செயல்படுத்த முடியும். அதுபோல் இருக்கும்போது கோல்டு கண்டிஷனில் நம்ம சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டால் என்ன மாதிரியான ரியாக்ஷன் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்டா ஆக்சைடு. ஸோ எப்டான்றது 7 குறிக்கும். therefore 7 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகி நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து மேங்கனீஸ் எப்டா ஆக்சைடு வித் பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்பேட் தருது, அல்லது இதை பொட்டாசியம் பைசல்பேட்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹைட்ரஜன் இடையில ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அதை பைன்ற வேர்டில் குறிப்போம். அதனால் இது பொட்டாசியம் பைசல்பேட் ஆர் பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்பேட் கூட வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகுது. இதுவே ஹாட் கண்டிஷனில் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், பட் வித் ஹாட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிவ் த மேங்கனீஸ் சல்பேட். ஸோ அங்கே மேங்கனீஸ் எப்டா ஆக்சைடு கிடைக்கிது, இங்கே மேங்கனீஸ் சல்பேட் கிடைக்கிது. therefore ஹாட் கண்டிஷனில் செயல்படுத்தும் போது மேங்கனீஸ் சல்பேட் வித் பொட்டாசியம் சல்பேட் H2O கூட 5 part ஆஃப் ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. இப்போ நாம் இந்த பொட்டாசியம் ரிமூவ் ஆகுறது 2 விதத்தில் சொல்லலாம். இங்கே பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்பேட், இங்கே பொட்டாசியம் சல்பேட். ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க பை ப்ராடக்டில். அதே போல் உருவான மேங்கனீஸ் எப்டா ஆக்சைடு திரும்ப எக்ஸஸ் ஆஃப் ஹீட் கொடுக்கும்போது மேங்கனீஸ் டை ஆக்சைடாக மேலும் என்ன ஆகுது,
ரெடியூஸ் ஆகுது ஆக்சிஜன். ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பார்க்குறது ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. ஆக்சிடைசிங்னாவே MnO4ல் இருக்கிற ஆக்சிஜன் கொடுக்கலாம் அல்லது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணலாம் இந்த மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸ் ஆக்சிஜனை கொடுக்கறதுனால இது ஆக்சிடைசிங் ரீஜெண்ட்டாக செயல்படும். ஆனால் ரெடியூஸ் ஆகும். தான் ரெடியூஸ் ஆகி இன்னொரு பொருளுக்கு ஆக்சிஜன் கொடுத்தனால இது வந்து ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதன்படி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் இன் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் மீடியம். ஸோ நம்ம எடுத்துக்கிற ரியாக்ஷன் சொல்யூஷனை பொறுத்து அதனுடைய ஆக்சிடேஷன் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் மீடியம்னும் போது ஒன்று ஆல்கலி மீடியம், இன்னொன்று அசிடிக் மீடியம், இன்னொன்று நியூட்ரல் மீடியம். ஸோ இந்த 3 வகையான மீடியத்தில் தான் இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது. ஃபஸ்ட்டு நியூட்ரல் மீடியம். In neutral medium, it is reduced to MnO2, manganese dioxide reduce ஆகுது. manganese tetraoxide அதாவது பொட்டாசியம் நீங்களா அயானாக இருக்கும்போது ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணி MnO2 தருது. ஸோ இந்த ஆக்சிஜன் வாட்டர் மாலிகுல் இருக்கிற ஹைட்ரஜனுக்கு கொடுக்கறதுனால இது ஆக்சிடேஷன் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ மேங்கனீஸில் ஆக்சிஜன் குறையிறதுனால இது ஆக்சிடைசிங் ஏஜெண்ட்டாக செயல்படுது. செகண்ட் எக்ஸாம்பிள், இட் ஆக்சிடேட் H2S2 சல்பர். ஸோ ஹைட்ரஜன் சல்பைட்லேருந்து ரிமூவ் ஆகுது. இது ஒரு ஆக்சிடேஷன். ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனாலும் அது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அதன் போல் H2 ரிமூவ் ஆகி நமக்கு சல்பர் நியூட்ரல் எலமெண்ட்டை தருது. அதே போல் மேங்கனீஸ் டெட்ராக்சைடு கன்வெர்டட் டு மேங்கனீஸ் டைஆக்சைடாக ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆக்சிஜன் இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அல்லது சல்பரில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிற மாதிரி. ஸோ 2 கான்செப்ட்லையும் இது ஆக்சிடேஷன் செயல்படுதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து தேர்ட் ஒன், இட் ஆக்சைட்ஸ் தயோசல்பேட் இன்ட்டு சல்பேட். ஸோ S2O3க்கு பேர் தயோசல்பேட்னு சொல்லுவோம். பொதுவாக ஒரு சல்பேட்டில் ஒரு சல்பர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தால் அது பேர் தயோ. ஸோ தயோன்ற வேர்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற சல்பரை குறிக்கும். தர்ஃபோர் இது சல்பேட் தான். ஒரு S அதிகமாகிறதுனால இது என்னது தயோ சல்பேட். ஸோ SO4 சல்பேட் தான். சல்பேட் அயனாக கன்வெர்ட் ஆகுது. இதில் நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கிறது நம்ம ஈஸியாக கண்கூடாக செய்யலாம். ஏன்னா இங்கே O3 இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா ஆகுதுனால SO4 மாறுது. அதே போல் MnO4லேருந்து ஆக்சிஜன் ரெடியூஸ் ஆகி நமக்கு MnO2 தருது. தர்ஃபோர் இது ஒரு ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். நியூட்ரல் மீடியத்தில் இந்த கான்செப்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆல்கலின் மீடியம். ஸோ கார தன்மையுடைய ஊடகத்தில். ஸோ இந்த கான்செப்டை பாருங்கள். இன் தி பிரசன்ஸ் ஆஃப் ஆல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு த பெர்மாங்கனேட் அயான் இஸ் கன்வெர்டட் இன்டு மேக்னெட். ஸோ நம்ம ஏற்கனவே தயாரித்த மேக்னெட்டாக மாறுது. தர்ஃபோர் ஒரு ஆக்சிஜன் அது ரெடியூஸ் ஆகி பொட்டாசியத்துக்கு கொடுக்குது. MnO4 மைனஸ் கிவ்ஸ் MnO4 2 மைனஸ். 2 மைனஸ் போது K2 இன்வால்வ் ஆகும். தர்ஃபோர் எலக்ட்ரான் இது ஏற்றுக்கிட்டு 2 மைனஸாக தருது. ஸோ அதனால் இது ஒரு ரெடியூஸ் ஆகுது. திஸ் மேக்னெட் இஸ் ஃபர்தர் ரெடியூஸ்ட். மேலும் இது என்ன பண்ணுறோம், ரெடியூஸ் பண்ணோம்னா ரெடியூசிங் ஏஜெண்ட்டை பயன்படுத்தி ஆகும்போது ஸோ MnO2 ஆகும். இதில் இருக்கிற ஆக்சிஜன் ரிமூவ் ஆகுது. தர்ஃபோர் ஸோ இது நேசன்ட் ஆக்சிஜன் சொல்லுவோம். தனிநிலை அணுவாக ஆக்சிஜன் ரிமூவ் ஆகும். ஸோ இந்த ஓவரால் ரியாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா மேங்கனஸ் பெர்மாங்கனேட் மேங்கனஸ் டைஆக்சைடாக மாறுது. இது நியூட்ரல் மீடியத்தில் கிடைச்ச அதே போல் ஒரு ப்ராடக்ட். நெக்ஸ்ட்டு பேயர்ஸ் ரியேஜென்ட். ஸோ இம்பார்ட்டன்ட் 3 மார்க் ஆர் 2 மார்க் கொஷின் அடிக்கடி கொஷின் வந்து பேயர் ரியேஜென்ட். முதல்ல பேயர் ரியேஜென்ட்டு என்னென்ன சேர்ந்தா அப்படின்னு சொன்னால் கோல்டு டைல்யூட் அல்கலின் KMnO4 தான் நமக்கு பேயர் ரியேஜென்ட் சொல்கிறோம். இப்போ அல்கலின் மீடியத்தை நம்ம KMnO4 டிசால்வ் பண்ணி அதை கோல்டு கண்டிஷன் எடுத்துட்டா இதை வந்து பேயர் ரியேஜென்ட் சொல்லுவோம். இந்த பேயர் ஏஜென்ட் எதுக்கு சார் யூஸ் ஆகுதுன்னா இட் இஸ் யூஸ்டு ஆக்சிடைஸ்ட் அல்கின்றது CH2 டபுள் பாண்டு CH2. ஸோ டபுள் பாண்டு அல்கினில் ஒரு OH தென் இங்கே ஒரு OH. ஸோ இந்த மாதிரி டை ஆல் உருவானா இந்த பாண்ட் பிரேக் ஆகி OH உருவாகும். டை ஆல் 2 ஆல்கஹால் அதான் வந்து டை ஆல்னு சொல்கிறோம். இது மாதிரி உருவாதான் நம்ம சொல்கிறோம் இங்கே யூஸ் ஆகுது பேயர் ஏஜென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எத்திலீன் கேன் பி கன்வெர்டட் இன்டு எத்திலீன் கிளைகால் இஸ் ரியாக்டட் யூஸ்டு டெஸ்ட் அன்சேச்சுரேஷன். பொதுவாக அந்த பேயர் ஏஜென்ட் எதுக்கு சார் பயன்படுதுன்னா அன்சேச்சுரேஷன்னா
டபுள் பாண்ட் தான் அது வந்து அன்சேச்சுரேஷன் சொல்லுவோம். இந்த அன்சேச்சுரேஷன் இருக்கான்றதுக்கு இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகி நமக்கு OH குரூப் சப்ஸ்டியூட் ஆனால் அப்போ கண்டிப்பாக ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகிருக்கு. தேர்ஃபோர் டபுள் பாண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றதை இந்த பேர் ரீஜன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆசிட் மீடியம் ரியாக்ஷனை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. see you next class.